என்ன நீ இப்படி முடிச்சுக்கிட்டு இருக்க? கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி ஷோபி. டு யூ லவ் மீ? இப்படி என்ன வச்சுக்கிட்டு கேட்டா அவ பதில் சொல்லுவாடா? பைத்தியம் முத்திரி பண்ணாதீங்க, வாங்க முதல்ல என் கூட. சந்தோஷ், என்னப்பா உளறிக்கிட்டு இருக்க நீ? என்ன போய் என்ன கேட்டுக்கிட்டு இருக்க? ஐ திங்க் உனக்கு கொஞ்சம் ஓவர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நீ போய் ரெஸ்ட் எடு. நந்தினி, நீ அவனை கூட்டிட்டு போய் ப்ளீஸ். சரி சௌமியா, அவர் வளரிக்கிட்டு தான் இருக்காரு. யோ வாயா என் கூட. ஏய் என்னங்கடி, நான் கேட்ட கேள்வி அவ்வளோ பதில் சொல்ல மாட்டீங்க. அடியே இங்கே பாரு சௌமியா, இங்கே பாரு, நான் கேட்டது தப்பான அர்த்தத்துலலாம் கேட்கல. நான் கீழே விழ போகும்போது நீ என்னை தாங்கி பிடிச்சல, உன்ன மாதிரியே தான் மனோஜும் தாங்கி பிடிச்சான். இதோ இவன் பக்கத்தில் இருக்கிறாளே அந்த பொண்ணும் தாங்கி பிடிச்சா. எல்லாருக்கும் என் மேலே அன்பு இருக்குது, அதான் அதே மாதிரி உனக்கும் என் மேலே அன்பு இருக்கான்னு கேட்டேன். ஓ, அப்படி கேட்டியா? ஆமாம் ஆமாம், அப்படி தான் கேட்டேன். சொல்லு, இப்போ சொல்லு, பதில் சொல்லு. ஆக்சுவலி சந்தோஷ், நீ என் ஃப்ரெண்டுப்பா. எனக்கு உன் மேலே அன்பு இல்லாமல் இருக்குமா? அதெல்லாம் இருக்க தான் செய்யுது. ஒரு ஃப்ரெண்டுங்கிற முறையில் எனக்கு உன் மேலே நிறையவே அன்பு இருக்குது, அக்கறையும் இருக்குது. ஓ அப்போ இருக்குதா? சரி சரி, ரொம்ப தேங்க்ஸ் ஷோமி. அட என்ன சந்தோஷ், இதுக்கெல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்க? ஏய் மணி, நில்லு மணி. ஐயோ கடவுளே, இந்த பொண்ணு இருக்காளே. ஏங்க உங்க தங்கச்சியை பாருங்க எப்படி போய் நிக்குது அது பாட்டுன்னு. ஐயோ என்ன 4 காலில் நடக்கிறா? போட்ட சரக்கு வேலை செய்யுதுன்னு நினைக்கிறேன். எப்படி போற அந்த பொண்ணு? சந்தோஷ் வாங்க, நம்மளும் போய் பார்க்கலாம் வாங்க. சரி வா போவோம், போய் தங்கச்சி பாப்பாவை காப்பாற்றுவோம். சப்பா போனானே. ஐயோ, நந்தினி முன்னாடி என்னென்ன பேசுகிறான் பத்தியா அவன்? சௌமி டு யூ லவ் மீன்னு கேட்குறான். என்கிட்ட தனியாக கூப்பிட்டு கேட்டிருந்தா கூட ஆமாண்டார்னு சொல்லியிருப்பேன். இப்படி அவளை வச்சுக்கிட்டு கேட்குறான். பட் கேட்டான்ல, அதை நினச்சி சந்தோஷப்படு. அவனுக்குள்ளேயே என்னமோ தோணி இருக்கு போல. நீ அவன் மேலே காட்டுற அக்கறை பாசம் அதெல்லாமே அவனுக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குடி. நீ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை சும்மா விட்டுறாத. போ, அவன் பின்னாடியே போகும். நந்தினி இருந்தாலும் கவலைப்படாத. எப்படியாவது அவனை தனியாக கூட்டிகிட்டு போக முடியுமான்னு முயற்சி பண்ணு, சரியா? இன்னும் கூட சரக்கு ஊற்றி கூட அவனுக்கு. சரி சரி, அதே மாதிரி நீயும் நந்தினிக்கு ஜூஸை கொடு, சரியா? அவள் குடிச்சிட்டு மட்டும் ஆனால் மட்டும்தான் என்னால் சந்தோஷம் கூட்டிகிட்டு போக முடியும். இதை போய் எடுத்துகிட்டு வரேன்டி. அவளை இன்னைக்கு நான் குடிக்க வைக்காம விட மாட்டேன். பார்த்தல்ல, மணி ஒரே கிளாஸ் தான் குடிச்சா, ஆனால் எப்படி ஆடிக்கிட்டு இருக்கா. அதே மாதிரி நந்தினியையும் இன்னைக்கு நான் ஆட வைப்பேன். வா, நம்ம போய் நம்ம வேலையை பார்ப்போம். ஏய் 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 ஏய், காட்டாதீங்க எல்லாரும். நான் உன்னை பாட்டெல்லாம் பாட போது இல்லை, ஜூஸ் தான் குடிக்கிறேன். சும்மா இருங்க. ஐயோ மணி மணி, கீழே இறங்க மணி. என்ன மணி பண்ணிக்கிட்டு இருக்க நீ? கீழே வா. ஏய் சும்மா தான்டா, எப்போ பாரு நான் தோத்தி வந்துனுக்குறேன். பார்த்தீங்க நிறைய ஜனம் இருக்குது, எல்லாத்துக்கிட்டையும் உன்னை பூச்சி குத்துருமா சொல்லிட்டான். யாரா நீ? முதல்ல என் பின்னாடியே வந்துனுக்குறேன். ஐயோ லூசு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கு பாரு அது. ஏ மணி, ஏ குரங்க, ஏ மணி. நல்லா அமிர்த மாதிரி இருக்குதுப்பா ஜூஸ். என்ன மணி, டான்ஸ் ஆட போறியா? டான்ஸா? ஆடு வேணா இருங்க, ஜூஸை குடிச்சிட்டு ஆடுறேன். ஏ மணி வேணாம் மணி, கீழே இறங்குடி. அப்பாடி, ரெட்டை குடிமி என்ன டான்ஸ் ஆட சொல்லிட்டு நான் ஆடுவேன். அது என் ஃப்ரெண்டு. இரு ரெட்டை குடிமி என்ன ஆடுறேன். சரி சரி, ஏன் நந்தினி இப்படி உரமடிக்கிறதுக்கு நீயும் ஃப்ரெண்டு கூட போய் ஜாலியாக டான்ஸ் ஆடலாம்ல? எனக்கு அதெல்லாம் வராதுங்க. ஓ வராதா? சரி, ஜூஸ் எதாவது குடிச்சியா நீ? இல்லைங்க. பார்ட்டிக்கு வந்து இவ்வளோ நேரம் ஆகுது, இன்னுமா ஜூஸ் குடிக்கல நீ? இந்தா, நான் ஜூஸ் தான் வச்சிருக்கேன். இந்த ஆப்பிள் ஜூஸ் குடி. இல்ல கரீனா, எனக்கு ஜூஸ் எல்லாம் எதுவும் வேணாம். வேணும்னா கேட்குறேன். ஏன் நந்தினியா, ஜூஸ் தாண்டி அது, சரக்கு கிடையாது. எத்துக்கூடியே ஏ கரீனா கூட அதுக்கு. நான் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன் சந்தோஷ், அவ தான் வாங்க மாட்டா. ஐயோ ஏன் நந்தினி வாங்க மாட்டேற? வாங்கி கூடி வண்டி, இல்லை நான் உனக்கு ஊட்டி விடுவா. ஐயோ சும்மா இருன்னு சொல்லிட்டேன். கரீனா நீங்க எடுத்துட்டு போங்க, எனக்கு வேணாம் இது. சரி, வேணும்னா எனக்கு கூப்பிடு, நான் தரேன். சரிங்க. சரி, நான் ஓரமா நிக்கிறேன். அவ டான்ஸ் ஆடுறேன்னு சொல்லியிருக்கா. எல்லாரும் வேடிக்கை பார்ப்போம். சரி கரீனா, வந்து என் பக்கத்துல நில்லுங்க, வாங்க. அப்படி எந்த ஜூஸ் என்கிட்ட கொடுத்துருக்கோம். சரி சந்தோஷ். இந்த குட்டி சாத்தான் ஜூஸ் தான் குடிக்குதா இல்ல சரக்கு குடிக்குதான்னு கூட தெரியல. ஷோ கடவுளே, ஐயோ கிளாஸை தூக்கி போட்டுட்டா. கடவுளே, யார் மேலே எவது விழுந்திருக்குமோ? ஐயோ, இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறேன். நீ மணி டான்ஸ் ஆடு மணி. எங்க இருக்கிற முதல்ல நீ? இங்க யாரு மட்டும் தான். அதே கொரியன் முஞ்சோ, அந்த ரெட்ட குடும்பிய பாத்தியா நீ? வாயாடுதுடி, கீழே இறங்கி வா முதல்ல. ஏய், இவன் ஒருத்தன் யாரா நீ? சி சும்மா இரு. வாயாடுறேங்கிற? நான் டான்ஸ் தான் ஆட வந்துக்கிறேன், வாயெல்லாம் ஆட வரல. இப்படா. என்ன இவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொரியன் மூஞ்சி யாருன்னா இப்ப என்ன யாருங்கிறா, போடாங்கிறா. ஐயோ இந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சு? நான் பொல்லாதவள், பொய் புழுகாதவள், நெஞ்சத்தில் வஞ்சங்கள் இல்லாதவள். ஐயோ நைஸ் சாங் இல்ல? நைஸ் சாங்கா? யோ உன் தங்கச்சி அங்கே குடிச்சுக்கிட்டு ஆடிக்கிட்டு இருக்காயா? உன்னையெல்லாம் என்னத்த சொல்றது, நீயே இப்போ முழு குடிகாரனத்தை நின்றுக்கிட்டு இருக்க. குளிக்க போலாமா? சரி வா போவோம். இது பைத்தியக்காரா, அப்பயா அப்படி காங்கண்ணா? அப்படியே சொல்ற? சரி போ, நான் கோச்சிக்கிட்டு போறேன். இந்த அண்ணனையும் தங்கச்சியும் வச்சுக்கிட்டு நான் போடுற அவஸ்தை இருக்கே. நான் மட்டும் இல்லை, என் அண்ணனும் சேர்ந்து அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்காரு பாவம். இந்த டான்ஸ் போதுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? ஏய் இறங்கடி, போதும்டி. முடியாது, ஆடிக்கினே இருப்பேன், நான் ஆடிக்கினே இருப்பேன். இந்த பாட்டு
பாட்டு போட்டுமா இன்னும் கொஞ்சம் வேணுமா அப்படி போடு 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 இப்படி போடு 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 இப்ப அப்படி போடு இப்போ இப்படி போடு. மணி மணி நீ போட்டதெல்லாம் போதும் மணி, கொஞ்சம் கீழே இறங்கி வா. டேய் நீ யாரா நீ? எப்ப பாரு சும்மா சும்மா பேசினுக்கிற, வாய் முடு. சுப்பு 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 டில்லன்னா டில்லன்னா நீ திட்டிக்கின்ற தேன் முட்டு. இப்ப நான் சந்திரமுகியா மாற போறேன், பரதநாட்டியம் ஆட போறேன். டும் 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 ராரா சரசுக்கு ராரா தக்கிட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு சும் சும் தக்கிட்டு தூக்கிட்டு தூக்கிட்டு சும் சும். நான்டா கோட்டையபுர மகாராணி. கோட்டையப்புற மகாராணியா? அடியே பைத்தியக்காரியே. அண்ணா அண்ணா என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? அது பிடிச்சி வலிச்சிட்டு வாங்கண்ணா, தூக்கிட்டு வாங்கண்ணா அதை. சரிம்மா நந்தினி. மணி மணி இங்க வா மணி, கீழே இறங்கி வா மணி, ஆனதெல்லாம் போதும் மணி, சொன்னா கேளு. ஐ என் காதலன் குணசேகரன் வந்துட்டியா நீ? வாடா ஆடுவா ராரா சரசுக்கு ராரா டோம் 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 ஜுப்பு 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 டோம் 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 ஜுப்பு 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 ஆடுவோம் வா. லூசு. லூசு இல்லடா, நீ என் காதலன் குணசேகரன் சரியா? வா என் கூட சேர்ந்து ஆடி ஜுப்பி 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 வாழலாம். நீ ஆடினதும் பாடினதும் போதும், தயவு செஞ்சு வா. உன்னை என்ன பண்ற பாரு. என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கு பாரு குட்டி சாத்தான். சும்மாவா பேர் வச்சாங்க இதுக்கு குட்டி சாத்தான்னு? அப்படித்தான் நான் தூக்கிட்டு போவாங்க அது. தங்கச்சி கறியை அடக்கியாச்சு ஒரு வழியா. என்னடா இவ்வளவு அநியாயம் பண்ணின்னு கிடக்குற? டேய் எரும மாட்டே பெரிய மனுஷா கீழே விடுறானா? வாய் பேசுனான்னு வையே அப்படியே தூக்கி ஸ்லாம் போட்டுருவேன். அப்படி என்னதுடா? ரெஸ்லிங் பார்த்தது இல்லையா? அப்படியே தூக்கி கீழே போட்டுருவாங்க, அதை தான் சொன்னேன். அதெல்லாம் செஞ்சிடாதுப்பா, என்ன பத்திரமா கூட்டின்னு போப்பா. அப்ப அமைதியா வாயம் கூட. சரி சரி என் செப்பு கீழே வந்துச்சு பாருப்பா, என் செருப்பு. செருப்பெல்லாம் அப்புறமா எடுத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் போவோம் இங்கிருந்து. இந்த கூட்டத்துல செருப்பு கிடைச்ச மாதிரி தான். ஆனா என்ன ரொம்ப நேரமா சந்தோஷம் பேச்சு குரலையே காணும். எங்கன்னா போயிட்டாரா? ஐயோ உண்மையிலேயே போயிட்டாரா? ஐயோ கடவுளே, இப்ப இந்த எங்க போய் தேடுறது நானு? ஐயோ இந்த அண்ணனும் தங்கச்சியும் மாறி மாறி உசுர வாங்குறாங்களே. சரி எங்க இருக்காருன்னு போய் பார்ப்போம். ஐயோ ஆனா இந்த கூட்டத்துல எப்படி தேடி கண்டுபிடிக்க போறேன்னு தெரியல. சரி யார்கிட்டயாவது கேட்டுக்கிட்டே போவோம். சந்தோஷா இன்னும் ட்ரிங்க்ஸ் எடுத்துட்டு வரவா இல்ல போதுமா? போதேண்டி அம்மா, இது 7வது டம்ளர். இதுக்கே நாக்கெல்லாம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல குச்சன்னா சந்தோஷ் அவளை தான் போய் சேர்ந்துருவான். ஆமாம்மா அதுவும் சரிதான். சரி டம்ளரை வச்சுடுப்பா, நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வைக்கிறேன். சரிப்பா, பத்திரமா கூட்டின்னு போவா. பார்த்து பார்த்து சந்தோஷ், பொறுமையா வா போலாம். தேங்க்யூ சோமியா. இன்னும் ஒரு 2 ஸ்டெப் உள்ள எடுத்து வச்சீங்கன்னா நீ ரூம்குள்ள போய் ரெஸ்ட் எடுக்கலாம். வா. ரூம்குள்ளையா? சரி நீயும் வருவியா என் கூட? வரேன் வரேன், வா போலாம். வரேன்னு சொல்லிட்டு தூரமா நின்றுகிட்டு இருக்க, கொஞ்சம் கிட்ட வா. இப்பதான் கரெக்டா இருக்குது, வா உள்ள போலாம். அழகா சிரிக்கிற சோமியா நீ. இப்ப நீ இப்படி சொல்லுவ, அப்புறமா என் ட்ரெஸ் கேவலமா இருக்கு, நான் கேவலமா இருக்குன்னு சொல்லுவேன். சிச்சி அதே நந்தினி இருந்தால அதான் அப்படி சொன்னேன். இப்போ இங்கே தான் யாருமே இல்லையா, நீ இன்னொன்று மட்டும் தானே இருக்கிறோம், அதான் இப்படி சொல்கிற. நீ ரொம்ப சூப்பராக இருக்கிற தெரியுமா? இந்த ட்ரெஸ் உனக்கு செம்மையாக இருக்குது, ரொம்ப அழகாக இருக்கிற. என்னத்த சொல்கிறது. சரி வா உள்ள போகலாம். எங்கே போய் தொலைஞ்சாருன்னே தெரியலையே. இதுங்க கிட்ட கேட்டால் சொல்லுங்களா? கரீனா சந்தோஷம் பார்த்தீங்களா? எங்கண்ணா சந்தோஷா ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டே மொட்டை மாடிக்கு போயிட்டாருமா. மாடிக்கு போயிட்டாரா? சரி மாடிக்கு எந்த பக்கம் போகணும்? வெளியே போனா ஸ்டெப்ஸ் இருக்கும், அது மேல அப்படியே போ. சரிங்க, ரொம்ப தேங்க்ஸ். நீ எப்படி ஓடுறா பாரு. ஓடட்டும் நல்லா ஓடட்டும், என்னை அடிச்சால நல்லா ஓடட்டும். சௌமியா அவளோட ரூம்ல இருந்து வெளியில வர வரைக்கும் நந்தினியை இப்படியே நம்ம ஓட விட்டுக்கிட்டே இருக்கணும். அதான் நம்மளோட வேலையை இன்னைக்கு. தாராளமா ஓடவிடலாம். இவளை ஓட விடுற இந்த கேப்ல எப்படியாச்சும் இந்த ஜூஸ் அவளுக்கு கொடுத்துட்டேன்னு வையேன், இன்னும் சூப்பரா இருக்கும். கொடுத்துடலாம், வீட்டு டயர்டாகி ஜூஸ் அவளே நம்ம கிட்ட கேட்பா பாரு. கடைசியில சௌமியா நினைச்சதை நடத்திட்டு இருக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுப்பா. இந்நேரம் ரூம்குள்ள என்ன நடக்குதோ. நல்லா இந்த டைட்டானிக்ல ஜோக்கு ரேஷுன்னு 2 பேர் இருப்பாங்களே, அந்த மாதிரி இருக்கிறோம்ல நம்ம. ஜோக்கு ரேஷா யாரு? அதான்ப்பா டைட்டானிக் படம் பெருசா இருக்குமே, டிவில கூட போட்டு காட்டுவானுங்களே. அப்பா பெரிய கப்பல் போதியா, அதுக்கு முன்னாடி நின்றுன்னு இருக்கும் அந்த ஹீரோயின். அதான் அவ பேரு ரோஷு. ரோஸு செவப்பா இருப்பா. அவதான் சாவறதுக்கு நிப்பா. அப்புறம் அந்த ஜாக்கு வந்து காப்பாத்துவான். எதுக்கு தான் காப்பாத்துவானோ தெரியல. அதை காப்பாத்திட்டு அவன் செத்து போயிடுவான். ஓ அந்த படமா? டைட்டானிக் ஜாக் அண்ட் ரோஸ். ஓகே. கண்டுபிடிச்சிட்டியா நீ? அடிவாடி தான் போ. அந்த பேரு அந்த படம் தான். அந்த படத்துல எப்படி அந்த ஜோக்கோ ராசம் நிப்பாங்க, அந்த பேர் என்னது ரோஸும் ஜாக்கோ, அந்த 2 பேரும் நிப்பாங்க பத்தியா, அப்படியே கை விரிச்சுக்கிட்டு. அந்த மாதிரி நம்மளும் இப்ப நிப்போமா? நிக்கலாம் தான்.
ஆனா நீ தெளிவா இல்லையே. நீ அந்த பக்கம் திரும்பி பார்த்தாலே மயங்கி விழுந்துருவ. அந்த மாதிரி இருக்கு. ஆமாப்பா இந்த பக்கத்துல இருந்து அங்க பாக்குறதுக்கே ஒரு மாதிரி இருப்பா. நம்ம அப்ப இப்படி ரெண்டு சரியா? சரி சரி. ஆனா நீ கொஞ்சம் இந்த சேர்ல ஒரு 5 மினிட்ஸ் உட்காந்துருக்கியா? நான் போயிட்டு நந்தினியும் சந்தோஷம் எங்க இருக்காங்கன்னு மட்டும் பார்த்துட்டு வந்துடுறேன். நான் சேர்ல எல்லாம் உட்கார மாட்டேன். இங்க பாரு, நீ என்ன எங்கன்னா விட்டுட்டு போயிட்டேன்னு வையே, நாங்க நான் ஓடி போயிடுவேன். ஐயோ கடவுளே, இந்த பொண்ணோட நான் என்ன பண்றது? சரி, ஒரு 5 மினிட்ஸ் நில்லு அப்படியே. நான் ஒரு ஃபோன் ஆச்சு பண்ணிக்கிறேன். நீ எதுவும் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்கணும். என் கூட பேசிக்கினே இரு. போன் எல்லாம் எடுத்தேன்னு வைக்கிய, நான் இங்க இருந்து அப்படியே குதிப்பேன். ஏய் லூசு, குட்டி சாத்தம் என்னென்ன பேசுது பாரு. ஐயோ இதை நான் இப்போ என்ன பண்றது? பேசாம நான் உன்னை தூக்கிட்டு போவா இங்க இருந்து. வேணாம், நீ தூக்கிட்டு வந்ததுல தான் பாதி தலை சுத்திச்சே இருக்கு. இந்த பாரு, அமைதியா இரு. நான் இப்படியா நிக்கிறேன், இது நல்லது. சரி ஓகே, நீ கொஞ்சம் சரியாயிட்டேன்னா போதும். நான் போய் அவங்க 2 பேரையும் கூட்டிட்டு வந்துருவேன். சரி அப்புறமா போய் கூட்டின்னு வரலான்னா. சரியா, இப்ப நீ எனக்கு ஒரு ஜோக்கு சொல்லி பாப்போம். ஜோக்கா? எனக்கு எந்த ஜோக்கும் தெரியாது. ஓய்யா, உன் ஜோக்கு கூட தெரியாதா? உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் என்ன பண்ண போறேனோ தெரியலையா? நான் சொல்லிட்டா ஜோக்கு? சொல்லு. ஜோக்கு. என்னது? ஜோக்குன்னு சொன்னேன். ஏய், ஜோக்கு சொல்றேன்ட்டு ஜோக்குன்னு சொல்ற. ஜோக்கு சொல்லு. என்னடா நீ பேசுறிய? நான் தான் பொதுவா உன்னை குழப்புவேன். இப்ப என்னடா நீ என்ன குழப்புற? நான்லாம் ஒன்றும் குழப்பல. நீ ஜோக்கு சொல்றேன்னு சொன்ன. நீ ஆனா ஜோக்க சொல்லாம ஜோக்குன்னு சொன்ன. அதை தான் நான் சொன்னேன். என்ன பேசுறான் இவன்? இப்ப பேசாத நீ. சரி சரி, நான் சும்மா ஒரு தடவை இப்படி பேசினதுக்கே உனக்கு இப்படி இருக்கே. நீ எப்பவுமே என்கிட்ட இப்படி தான் பேசுற. அதெல்லாம் சும்மா விளையாட்டுக்குப்பா. நானும் விளையாட்டுக்கு தான் பேசினேன். அப்படியா? சரி விடு. சரி, எனக்கு ஒன்று எனக்கு ஒன்று கூட. என்னது? அதான்ப்பா. ஐயோ, என்ன சொல்ற நீ? அதான்டா. என்னம்மா நீ கிஸ்ஸா வேணும்னு கேக்குற? ஆமா, அதைத்தான் அப்படி பண்ணுவாங்க. ஐயோ, ஏய் முதல்ல நீ இப்படி பண்றது நிறுத்து. நம்ம சௌமியா வீட்டில் இருக்கோண்டி. அதுவும் இல்லாம அம்மா, என்ன நீ என்கிட்ட கேஸ் கேட்குற? ரொம்ப பெரிய விஷயமாச்சு இது. அது சரி, நீ இப்போ போதையில் இருக்க, அதனால தான் கேட்குற. நான் எதுல இருந்தா உனிங்கண்ணா? நான் கேட்டதை நீ கொடுக்கணும். நீ கொடுக்கலன்னு நான் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லுவேன், நான் கேட்டதை நீ கொடுக்க மாட்டேன்னு. இங்கே பாரு, கொடுக்கறதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை, ஈஸியாக கொடுத்துருவேன். அப்ப கொடுக்க வேண்டியதானே? ஏன் தாமதிக்கிறீங்க? தாமதிக்கிறேனா? விளக்கம் கேட்கறானே, லேட்டு பண்ணாம கொடுப்பா. ஓ, அதுக்கு அர்த்தம் அதானா? சரி ஓகே. ஆனால் நான் ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். கல்யாணத்துக்கு முன்னாடி நீயாவே வந்து கிஸ் கேட்பேன்னு. இப்போ நீ கேட்குற. ஸோ நீ சேலஞ்சில் தோற்று போன மாதிரி. இதை நீ ஒத்துக்கிறியா? ஏண்டா, ஒரு பொண்ணு உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்குது, அதுவும் கிஷ். அதை கூட்டிட்டு போயினேரு. அதை விட்டுட்டு என்னத்துக்கிட்ட என்னென்னமோ பேசினுக்கிற. சேலஞ்சு கேலஞ்சு மூலஞ்சு. குட்டி சத்தம் இப்படி பேசுது பாரு. வர வர நீ எனக்கு மரியாதையே கொடுக்க மாட்டேற. மரியாதையா? ஐயோ, என்ன இவன் இப்படி போயிட்டான்? நான் கேட்டதை கஷ்டம் வரைக்கும் நீ கொடுக்க போறதில்ல தானே? சரி, என்ன விட்டுரு. நான் போய் சேர்லயே உட்காந்துக்கிறேன். நீ போய் எல்லாரையும் கேட்டு வாப்போ. வாய்ப்பே இல்லை, இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண மாட்டேன். என்ன சதீஷ், நீ சும்மா இரு, இப்படியெல்லாம் பேசாத. நான் உண்மையாக தாண்டி சொல்கிறா. சிரிக்கிறா? நீ தாண்டி உலகத்திலே சூப்பர் ஃபிகர். நான் அழகா இருக்கிற திரும்ப. சரி, புகழ்ந்ததெல்லாம் போதும், ரொம்ப புகழ்ந்துட்டேன். என்ன சௌமியா இப்படி போதுங்கிறா? உன்னெல்லாம் இன்னும் என்ன சொல்லணும்னு நினச்சேன் தெரியுமா? வாயில வர மாட்டேங்குது, எல்லாம் தொண்டையிலே நிற்குது. சரி, ரிலாக்ஸ். நீ எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. தொண்டைக்குள்ள இருக்கிறதெல்லாம் உள்ளே இருக்கட்டும். அப்படியா சொல்ற? ஆமா. ரொம்ப நல்ல பொண்ணா இருக்கிற சௌமியா நீ. எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்குடி. ஐயோ அழகா சிரிக்கிறியா? உனக்கு என்ன பிடிச்சிருக்கா சௌமியா? ஏன் பிடிக்காம? அப்படிலாம் சொல்லாத, புரியாது. பிடிக்குமா பிடிக்காதா? பிடிக்குமாவா? ரொம்ப பிடிக்கும் சந்தோஷ் எனக்கு உன்ன. ஓ, அப்ப ஏன்டி நீ என்ன லவ் பண்ணல? என்ன சொல்ற சந்தோஷ்? அப்ப ஏன் நீ என்ன லவ் பண்ணலன்னு கேட்டேன். உனக்கு தான் என்ன பிடிச்சிருக்குதுல்ல, அப்ப நீ ஏன் என்ன லவ் பண்ணி தொலைச்சிருக்கலாம்ல? ஆனா நீதான் நந்தினியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியே சின்ன வயசுல இருந்து. அப்புறம் எப்படி என்னால உன்னை லவ் பண்ண முடியும் சொல்லு? அவ கடகரா, நீ சொல்லு. உனக்கு என்ன பிடிச்சிருக்கா? நீ தானே என்ன லவ் பண்ணிருக்கணும். நீ என்ன லவ் பண்ணாம விட்ட? அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல சந்தோஷ். நீ தான் சின்ன வயசுல இருந்தே நந்தினியை லவ் பண்ணிக்கிட்டு இருந்தியே. நீ கமிட்டட்னு தெரிஞ்சும் நீ எப்படி என்னால உன்னை சொல்லு, என்னால உன்னை லவ் பண்ண முடியுமா? ஏன் பண்ணக்கூடாது? பண்ணலாமே, தாராளமா பண்ணலாமே. இப்போ கூட ஒன்றும் கேட்டு போல, தாராளமா பண்ணலாம். என்ன சந்தோஷ் பேசுற நீ? தாராளமா லவ் பண்ணலான்னு சொல்றேன்டி.
எங்கே இருக்கிறாருன்னே தெரியலையே. இதுங்க பேச்சை நம்பி எல்லா இடத்துலையும் போய் தேடிட்டேன். மாடியிலையும் இல்லை, கீழேயும் பார்த்துட்டேன், எங்கேயுமே இல்லை. எங்கே தான் போய் தொலைஞ்சாருன்னே தெரியலையே. ஐயோ டேய், நீங்கள் சொன்ன இடத்துல கூட போய் பார்த்துட்டேன்டா, அவர் இல்லைடா. எங்கே தான் இருக்காரு சொல்லுங்களேன்டா. கீழே போய் பாரு நந்தினி, கீழே தான் நின்று ஃபோன் பேசிக்கிட்டு இருந்தாரு. நான் கீழே இருந்து தான்டா வரேன், அவர் இல்லைடாங்க. நான் இன்னும் அவருக்கு ஃபோன் கூட பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஃபோன் ஃபுல் ரிங் போய் கட் ஆகுது, ஃபோனும் எடுக்க மாட்டேங்கிறாரு. எங்கே இருக்காருன்னே தெரியல. கரீனா, கரீனா, ஆ சொல்லு நந்தினி. எங்கங்க அவரை காணோம்? உங்கள் ஃப்ரெண்டு சௌமியாவை கூட காணுமேங்க, எங்கே போயிட்டாங்க? சௌமியா எங்க இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா சந்தோஷ் அங்க டான்ஸ் ஃப்ளோர்ல இருக்கிற மாதிரி பார்த்தேன். போய் பாருங்க. டான்ஸ் ஃப்ளோர்லையா? சரி போய் பார்க்குறேன். நந்தினி நந்தினி, நீ டான்ஸ் ஃப்ளோர் போறதுக்கு முன்னாடி இரு, ஒரே ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு, இதோ வந்துடுறேன். எங்கெங்க போறீங்க? ஒரே நிமிஷம் அந்த வர 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 இரு இரு. இங்க டேபிள் மேல ஒரு ட்ரிங்க் வச்சிருந்தேன், எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டேன் இரு. இந்த ஆப்பிள் ஜூஸை குடிச்சிட்டு போ. எங்க எடுத்துட்டு வராதீங்க, வேணாங்க. என்னால் அதெல்லாம் குடிக்க முடியாது. நான் இப்போ அதெல்லாம் குடிக்கிற நிலைமையில இல்லை. என்ன நந்தினி இப்படி சொல்லிட்டா எப்படி? நீ வந்ததுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்கல. உன்னை இப்படி வெறும் வயிறோடையும் விட்டா என் ஃப்ரெண்டு என்ன நினைப்பா? இந்த ஜூஸை மட்டும் குடிச்சிட்டு தெம்பா போய் சந்தோஷம் தேடு. எனக்கு வேணும்னா நானே வாங்கி குடிக்கிறேங்க. எனக்கு எதுவும் வேணாம், விட்டுருங்க ப்ளீஸ். என்ன ரொம்ப டூ மச்சா பண்ணிக்கிட்டு இருக்க? நானும் வந்ததுல இருந்து எத்தனை முறை தான் உங்ககிட்ட இந்த ட்ரிங்கை தூக்கிட்டு வர்றது? ஒரு தடவையாவது வாங்கி குடியா, என்ன ஆயிர போகுது? நான் என்ன இதுல உனக்கு சரக்கா கலந்து கொடுக்க போறேன்? அப்படி நான் சொல்ல வரல, இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் வேணாங்க. என்ன நந்தினி வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? இப்ப நாங்க உங்க வீட்டுக்கு வந்திருந்தா நீ குடுத்திருப்பல, எங்களை ஃபோர்ஸ் பண்ணியாச்சும் குடிக்க வச்சிருப்பல. அந்த மாதிரி தான் இதுவும். இந்த குடி. இது வெறும் ஆப்பிள் ஜூஸ் தான், வேற எதுவுமே இல்லை இதுல. இந்த குடி. இல்லைங்க, எனக்கு குடிக்கிற மாதிரி இல்லை, ப்ளீஸ் என்ன விட்டுருங்க, நான் போறேன். அப்படியெல்லாம் சொல்லாத நந்தினி. நீ வேணா இதை ஸ்மெல் பண்ணி பாரு. இது வெறும் ஆப்பிள் ஜூஸ் தான். ஸ்மெல் பண்ணி பாரு. இந்த அதை வேணாம்னு சொல்றல, எதுக்கு நீ இவ்வளவு ஃபோர்ஸ் பண்ற? இந்த ஜூஸை விட உன் மேல இருந்து வர ஸ்மெல்லு தான் தாங்க முடியல. தயவு செஞ்சு பின்னாடி போ. ஓ, சரக்கு ஸ்மெல்லு சேராத மேடம்க்கு இதே சந்தோஷ் சரக்கு ஸ்மெல்லோட உன் பக்கத்துல வந்திருந்தா அப்படியே பக்கத்துல நின்று இருப்பல்ல. ஏன்டி ரொம்ப சீன் ஓட்டுற? நல்ல விளாட்டம். தேவையில்லாம பேசுற நீ. அவ்வளவுதான், நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. ஓரளவுக்கு மேல நான் பொறுமையாவே இருக்க மாட்டேன். அசிங்கமா கேட்டு நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அதான் தெரியுமே, உன் வாயை திறந்தாலே நாராசமா தான் இருக்கும்னு. ஆனா நீ எதுக்கு இப்படி ஊருக்கு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு சுத்துற? எல்லாரும் மாதிரியே நார்மலா இருந்துட்டு போயிடலாம்ல. பண்றதெல்லாம் கேவலமான வேலை. அப்புறம் எதுக்கு அப்படியே நல்ல விளையாட்டு பில்டப் பண்ணிட்டு கொடுக்குற? அப்படி சொல்லு கரீனா, வேற லெவலு போ நீ. செம்மையா சொல்லிட்டு போ. அவ ஊருக்கு தான் நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு இருப்பா. அப்படியே நான் அதை பண்ண மாட்டேன், இதை பண்ண மாட்டேன், நான் ட்ரிங்க்ஸ் பண்ண மாட்டேன், ட்ரிங்க்ஸ் பண்றவங்க பக்கத்துலயும் நிக்க மாட்டேன், அப்படி இப்படின்னு சொல்லுவா. ஆனா கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே அவ ஆளு கூட மொட்டை மாடியில ஒன்னா படுப்பா. ஐயோ, இந்த விஷயம்லாம் இவங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன நந்தினி வாயை மூடிக்கிட்டு இருக்க? அவன் சொன்னது கரெக்டு தானே? நல்லவளா இருந்தா எதுக்கு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியே உன் ஆளோட மொட்டை மாடியில படுத்து தூங்கிட்டு இருந்த? அதுவும் உன் ஆள் மேலேயே படுத்துக்கிட்டு இருந்தியாமே. அப்படி சொல்லு கரீனா. நல்லவன்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாத்தையும் முடிச்சிருப்பா அவ. தேவிக்கு வாடா, ஓடிடலாம். ஓடுகடா பொறுக்கி நாய்ங்களா, எவ்வளோ கேவலமா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. சே, நான் டோலு வேணுமா உனக்கும்? மூஞ்சும் முகரையும் பாரு இதுக்கு. சீ, எனக்கு கேவலமான ஜென்மமா இருப்பேன். ஒரு பொண்ணை இருந்துக்கிட்டு ஒரு பொண்ணை பற்றி இவ்வளோ கேவலமாக பேசுகிற. அசிங்கம் பிடிச்சதே. சீப்பா, அது வாயும் ட்ரெஸ்ஸும் படிங்கிறது. பொறுக்கி நாய்ங்க என்னென்ன பேச்செல்லாம் பேசுதுங்க. சே, முதல்ல இந்த விஷயத்தெல்லாம் யார் இதுங்க கிட்ட சொன்னதுன்னே தெரியலையே. நந்தினி, நீ ஏதோ அப்செட் ஆகாத, ஃப்ரீயாக விடு, அதுங்க கிடக்குதுங்க. தேங்க்யூ கமல், எனக்காக வந்து நின்னதுக்கு தேங்க்யூ ஸோ மச். நான் உன் ஃப்ரெண்டுமா, உனக்காக நிற்காம வேறு யாருக்காக நிற்ப சொல்லு? சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு இப்படி தனியாக நின்றுக்கிட்டு இருக்க? நான் சந்தோஷம் தேடிக்கிட்டு இருக்கேன் கமல். நீங்கள் எங்கன்னா பார்த்தீங்களா அவரை? சந்தோஷம் தேடிக்கிட்டு இருக்கியா? ஆமாங்க, எல்லா இடத்துலையும் சுற்றி தேடிட்டேன். மொட்டை மாடியில் போய் ரவுண்ட் அடிச்சுட்டு வந்துட்டேன், கீழே போயிட்டு வந்துட்டேன், இங்கே இருக்கிற எல்லா இடத்துலையும் சுற்றி தேடிட்டேன். இப்போ கடைசி இந்த நாய் அவர் டான்ஸ் ஃப்ளோரில் இருக்காருன்னு சொல்லிச்சு. நீங்கள் இப்போ அங்கேருந்து தானே வந்திருப்பீங்க. அவர் அங்கே எங்கன்னா இருக்காரா? பார்த்தீங்களா? நீ எதுக்கு அவ்வளோ எல்லாம் கஷ்டப்பட்ட? என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல சந்தோஷம் எங்கே இருக்கான்னு. என்ன கம்பல் சொல்கிறீங்க? உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிற இடம் தெரியுமா? தெரியும், வா கூட்டிகிட்டு போகிறேன். சரிங்க, வாங்க போவோம். கொஞ்சம் சீக்கிரமாக காட்டுங்க அவரை. எங்கே இருக்காருன்னே தெரிலங்க. இந்த சௌமியாவை வேற காணுமா? அதான் எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடுச்சு. சரி வா.